Hello friends, welcome to Suja Samayal. இன்னைக்கு நாம ஒரு 10 நிமிஷத்துல ஈஸியா எப்படி பர்ஃபி செய்யறது அப்படினு நாங்க பார்க்க போறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இதுக்காக நான் இன்னைக்கு ஆச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸ் பவுடர் தாங்க எடுத்துர்க்கேன். இந்த பவுடரை யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு நாம பர்ஃபி செய்ய போறோம். வாங்க இதை யூஸ் பண்ணி எப்படி செய்யறது அப்படினு பார்க்கலாம். இதுக்காக முதல்ல ஒரு கடாயில 200 கிராம் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேங்க. நீங்க எந்த கப்ல சுகர் மெஷர் பண்ணீங்களோ அதே கப்லயே நீங்க தண்ணி அதே அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இதை ஒரு பாகு மாதிரி காய்ச்சி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 3 ஏலக்காவை நான் நல்லா பொடி பண்ணிட்டு சேர்த்திருக்கேன். இந்த சக்கரை பாகு கொதிக்க ஆரம்பிச்ச உடனே லோ ஃப்ளேம்ல குறைச்சு வச்சுக்கோங்க. கரெக்டா ஒரு 5 நிமிஷம் போல கொதிக்க வைங்க. அந்த அளவுக்கு கொதிச்சாலே போதும். இப்ப பாருங்க நான் போட்டிருக்கிற ஏலக்காய் சரியா அரைப்படாம இந்த மாதிரி இருக்கு. இது எல்லாத்தையும் அப்படியே எடுத்துடுறேன். இப்போ பாத்தீங்கன்னா சக்கரை பாகு ஒரு 5 நிமிஷம் போல நல்லா கொதிச்சிருச்சுங்க. நீங்க லேசா தொட்டு பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு கம்பி பதம் மாதிரி வரும். லேசா பிசுபிசுப்பு தன்மையோட இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு பாக்கெட் அளவுக்கு குலோப் ஜாமுன் மிக்ஸ் பவுடரை இது கூட சேர்த்துறேன். நீங்க நல்லா அடுப்பை நல்லா ஸ்லோவா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த பவுடரை சேர்த்து நல்லா ஒண்ணு போல நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அடுப்பு லோ ஃப்ளேம்ல மட்டும் தாங்க இருக்கணும். இந்த குலோப் ஜாமுன் மிக்ஸ் பவுடர் சக்கரை பாகோட கலந்து ஒரு 5ல இருந்து 7 நிமிஷத்துக்கு நல்லா வெந்து வரணுங்க. அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டி எதுவும் வராத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாகு காய்ச்சும் போதும் லோ ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷத்துக்காவது வச்சு கொதிக்க வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த குலோப் ஜாமுன் மிக்ஸ் பவுடர் சேர்த்ததுக்கு அப்புறம் 5ல இருந்து 7 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்ப நமக்கு பிடிச்ச நட்ஸ் இதுல சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு பாதாம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்க உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததா இதுல நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். முதல்ல ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் கடைசியா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க. நெய் இந்த குலோப் ஜாமுன் மிக்ஸ் பவுடரோட எல்லாம் ஒன்னா கலந்து நல்லா அல்வா பதத்துக்கு வர மாதிரி நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கடைசியா 3வது டேபிள் ஸ்பூன் நெய்யையும் இதுல கலந்துட்டு இன்னும் 1 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப திக்கா இருக்கு, கலர்றதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி தண்ணி எதுவும் சேர்த்துடக்கூடாது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஊத்தி இருக்கிற இந்த நெய்யை வச்சுட்டு நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா இன்னும் ஒரு 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா நீங்க கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சில வந்துடும். கடைசியா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல கொஞ்சமா நெய் தடவிட்டு அதுல நம்ம இந்த பர்ஃபி செஞ்சு வச்சிருக்கிற மிக்ஸை இதுல நம்ம கொட்டிக்கலாம். இதுக்கு பதிலா உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இருந்தா நீங்க அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லாததுனால ஒரு ட்ரேல நெய் தடவிட்டு இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பர்ஃபி மிக்ஸ் நல்லா சூடா இருக்கும் போதே இந்த ட்ரேல கொட்டி நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. இந்த பர்ஃபி செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அதிகபட்சமா ஒரு 10ல இருந்து 15 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். நட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸை முதல்லயே நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது மேல இன்னும் கொஞ்சம் நான் பூசணி விதையும் பாதாமையும் கட் பண்ணி இது மாதிரி மேல தூவி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து இது உள்ள நல்லா பதியிற மாதிரி நல்லா செட் பண்ணி வச்சிடுறேன். இந்த பர்ஃபி நல்லா செட் ஆகி வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகுங்க. நீங்க இதை அப்படியே வச்சிருங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்க கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த நல்ல ஷேப்போட கரெக்டா வந்துடும். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி ஷேப்பா நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு நல்ல சாஃப்டான நல்ல ஜூசியான பர்ஃபி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அவ்வளவுதாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்து ஹைப் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க.